எத்தியோப்பியாவின் அஃபார் பிராந்தியத்தில் உள்ள ஹேவெலி குப்லி எரிமலை சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நவம்பர் 23 அன்று வெடித்தது. இதிலிருந்து வெளியேறிய விஷவாயுக்கள் மற்றும் நுண்ணிய சாம்பல் மேகங்கள் 15 கிலோமீட்டர் உயரம் வரை எழும்பி அருகில் உள்ள ஆப்ரடர் எனும் கிராமத்தை மூடியது. டவுலோஸ் வால்கனிக் ஆஷ் அட்வைசரி சென்டரின் கூற்றுப்படி, இந்த எரிமலை சாம்பல் மேகங்கள் ஏமன், ஓமன் வழியாக பயணித்து பாகிஸ்தான் மற்றும் இந்தியா வரை பரவியுள்ளது. மேலும் உயரமான காற்றின் உதவியுடன் கடந்த திங்கட்கிழமை, அதாவது நவம்பர் 24 மாலை குஜராத், ராஜஸ்தான் பகுதிக்குள் நுழைந்து இரவோடு இரவாக டெல்லி, பஞ்சாப் மற்றும் ஹரியானா முழுவதும் பரவியது. தற்போது சாம்பல் மேகம் கிழக்கே சீனாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. விமான போக்குவரத்தில்தான் முக்கிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள காரணத்தினால் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் விமான நிறுவனங்களுக்கு முன்னெச்சரிக்கை ஆலோசனைகளை வழங்கியுள்ளன. அதன்படி ஏர் இந்தியா, இண்டிகோ மற்றும் KLM ராயல் டச் ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட சில விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்திய வானிலை மையம் இந்திய வான்வெளியிலிருந்து சாம்பல் மேகம் இன்று மாலை 7:30 மணிக்குள் விலகிவிடும் என்று கணித்துள்ளது.